கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தியிருக்கிறார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புத்தாண்டிலே முதல் வாரத்தை காணும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். போன ஆண்டு துவக்கின அநேகர் இந்த ஆண்டில் இல்லை. ஒருவேளை இந்த ஆண்டை துவக்கின அநேகர் ஆலயத்திற்கு வர முடியவில்லை. சில பேர் அவர்களாகவே வரவில்லை, சில பேர் அவர்கள் நினைத்தாலும் வர முடியவில்லை. வர வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திற்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தும் அவர்களால் ஆலயத்திற்கு போகக்கூடாதபடிக்கு பலவீனங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைகள் ஒரு சிலருக்கு எல்லாம் இருந்தும் அவர்களாகவே வர மனம் இல்லை. இப்படி இக்கட்டான நிலைமையில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை பாடி துதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க ஒரு கிருபையை நமக்கு பாராட்டியிருக்கிறார். நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. உங்களுக்கு தானே சொல்கிறேன், நமக்கு தானே. நாம வரலங்க, அவர் நம்மேல் வைத்த இரக்கம், அவர் நம்மேல் வைத்த தயவு. நம்ம நினைச்சு எதுவும் நடக்காது. நம்ம சொல்லலாம், நான் இல்லைன்னா குடும்பம் அவ்வளோதான், நான் இல்லைன்னா திருவோடு ஏந்துவீங்க, இன்னும் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் போடுவோம். கோபத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாது. ஒன்றுமே இல்லை. அவருடைய இரக்கம் நீர் மூலம் ஆகாதது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவர் இல்லாமல் அணுவும் அசையாது. உலகத்தான் சொல்கிறான், அவர் இல்லாமல் அணுவும் அசையாது. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாம். என்றைக்கு இந்த தீர்மானத்துக்குள்ளே வருமோ அன்றைக்கு கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒரு ஒரு பைக்கில் ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டே போகிறாருன்னு வச்சுங்களேன். சில சமயத்தில் காரில் போகும்பொழுது நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு நல்லா கவனிங்க, நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு முறை கூட ஸ்டேரிங் பிடிக்காதவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா, இப்படி ஓட்டு, அப்படி ஓட்டு, இப்படி திரும்ப, நேராக போ, நெடுக்க போ, லெஃப்டில் போ, ரைட்டில் போன்னுவாங்க. ஒரு முறை கூட ஸ்டேரிங் பிடிச்சது கிடையாது. இவங்க ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. சில சமயத்தில் எங்கள் பிள்ளைங்க கார் ஓட்டும் போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏய் பொறுமையாக போ மம்மி, சும்மா இரு மம்மி அப்படின்வாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் கையில் ஸ்டேரிங்கை கொடுத்துட்டோம், அவர் நம்ம நேர்த்தியாய் கொண்டு போய் சேர்ப்பார். யாரோ ஒரு குடிக்கார டிரைவரை நம்பி பஸ்ஸில் போகிறோம். அவன் குடிக்கார, அந்த டிரைவரை நம்பி நிம்மதியாக தூங்குறோம். ஏன்? ஒரு நம்பிக்கை, என்ன பத்திரமா போய் சேர்ப்பான். அவனையே நம்ம நம்பும் பொழுது, உலக தோற்றத்திற்கு முன்பதாக தாயின் கருவிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக நம்மை முன்குறித்த ஆண்டவரை நம்பி போவது எவ்வளவு முக்கியமாக இருக்கு. யோசித்து பாருங்க. அவர் தானே நமக்கு எல்லாம். எல்லாரும் அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் 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 நாங்கள் நெருங்கணும் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிற ஜபம், இப்பொழுது இருக்கிற பரிசுத்தம், இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை போதாது ஆண்டவரே. இன்னும் நாங்கள் நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் நெருங்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில், தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து
தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல். பரத்து கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாயனை அடைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆமா ஆண்டவரே, இன்னும் நாங்க நெருங்கி சேரணும்ப்பா. இப்பொழுது வாழ்கிற இந்த வாழ்க்கை எங்களுக்கு போதாது ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிற பரிசுத்தம் போதாதப்பா. இன்னும் நாங்க நெருங்கணுமே, இன்னும் நாங்க நெருங்கணும் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசுங்க. நாங்கள் நெருங்குரிய காரியங்களை கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேதாம் பகுதியை நான் திருப்பிக் கொள்வோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். ஆமென். எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். எப்பிராயிம் திருப்பி போடாத ஒரு அப்பம். அந்த நாட்களிலே அப்பம் சுடுவாங்க. தந்தூரி ரொட்டி பார்த்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு அப்பம் சுடும்போது ஒரு கோப்பை வடிவில் ஒரு குண்டான் இருக்கும். கோப்பை வடிவில் அதை நெருப்புக்கு மேலே வைப்பாங்க. அது கூண்டு மாதிரி இருக்கும். அதில் ரொட்டியை தட்டி அது மேலே போடுவாங்க. அது அந்த கூண்டு வடிவில், அந்த கோப்பை வடிவில் இருக்கிற அந்த தட்டுக்கு மேலே போடப்படும் பொழுது அந்த தட்டு வடிவிலே இருக்கும். அந்த குண்டான் வடிவில் அந்த அப்பம் இருக்கும், அப்படி ரவுண்ட் ஷேப்பில். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேக வைப்பாங்க, அது வெந்துடும். அடுத்தது இப்போ எடுத்து திருப்பி போட்டால் அதை திருப்பி போட முடியாது. ஏன் போட முடியாது? அது குண்டா மாதிரி ஆயிடும் அதுவும். அதனால் திருப்பி போட்டால் மேலே பார்த்த மாதிரி தான் இருக்குமே தவிர அது வளைஞ்சு கொடுக்காது. அப்படி வளையணும்னு பார்த்தா உடச்சிக்கும். நான் சொல்லது புரியுதா? ரொட்டி சுடுறவங்களுக்குலாம் புரியும். நிறைய வீட்டில் ஐயாமாருங்க தான் ரொட்டி சுட்டுருக்குறாங்க. நிறைய வீட்டில் பார்க்குறேன். என்ன ஐயா பண்ணுறீங்க? ஃபோனில் பண்ணது ஒரு ரொட்டி ஊட்டின்னு இருக்கிறேன் ஐயா. சரி, சந்தோஷம், தப்பு இல்லை, நல்லது தான். அப்போது இது ஒரு பக்கம் வெந்து இருக்கும், மறுபக்கம் அது தூக்கிட்டு இருக்கிறதுனால வேகாது.
இதை யாருக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் எப்ராயிமுக்கு ஒப்பிடுகிறார். எப்ராயிம் யார் என்றால் யோசேப்புடைய இரண்டாவது மகன். முதல் மகன் மனேசே, இரண்டாவது மகன் இந்த எப்ராயிம். ஏன் ஆண்டவர் எப்ராயிமை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால், யாக்கோபு தன் பிள்ளைகளாகிய ஏசா தன் பிள்ளைகளாகிய இஸ்ரேல் தன் பிள்ளைகளாகிய ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார், ஏசாவை ஆசீர்வதிக்க முடியல, இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய சந்ததியில வருகிற இந்த இரண்டாவது மகனாக எப்ராயிமை கர்த்தர் கண்ணோக்கினார். அவர் சொல்றார் பாருங்க, எப்ராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை மறந்தா என் வலது கைய மறக்கிற மாதிரி இருக்குமே, நான் உன்னை மறக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்ராயிமை குறித்து ஒரு தனி அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இந்த எப்ராயிம் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், ஆண்டவருடைய பக்கத்துல வளர்ந்தவன், ஆண்டவருடைய பார்வையில வளர்ந்த இவன் ஒரு பக்கம் வெந்தவனாகவும் மறுபக்கம் வேகாதவனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒரு பக்கம் வெந்த அனுபவம், மறுபக்கம் வேகாத அனுபவம். ஏன் இந்த அனுபவம் என்று சொன்னால், நாம் சுடப்பட்ட பாத்திரம் கோப்பை வடிவுள்ள ஒரு பாத்திரம், அது சமமான பாத்திரம் அல்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் இரு பக்கமும் அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பக்கத்தை மாத்திரமல்ல, இரு பக்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அரை குறையான அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை, முழுமையான அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆலயத்திற்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், பாட்டு பாடுறோம், காணிக்க கொடுக்கிறோம், தசம பாகம் கொடுக்கிறோம், ஆலயத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் நேர்த்தியாய் செய்கிறோம். இது ஒரு பக்கம். மறுபக்கம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, நாம் மறுபக்கம் வெந்து இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் நம்ம எதிர்த்து நிற்க முடியாதுங்க. யோசித்து பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமா யாராவது நிற்க முடியுமா? ஆண்டவருக்கு விரோதமா நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. அப்படி என்று சொன்னால், ஏன் ஒரு பக்கம் வெந்த அனுபவம், மறுபக்கம் வேகாத அனுபவம்? இன்றைக்கு ஆலயத்தில் ஜெபிக்கிற நாம், ஆலயத்திற்கு கொடுக்கிற நாம், ஆலயத்தில் ஆண்டவரை தேடுற நாம், வீட்டிலே, வேலை ஸ்தலங்களிலே, பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே அல்லது மற்ற இடங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வெந்த அனுபவமா? யோசித்து பாருங்க. ஒரு சிலரை நான் பார்த்துருக்கிறேன், ஆலயத்திற்கு வரும்போது பைபிளும் கையுமா வருவாங்க, வெளியில பார்த்தா பொட்டு வச்சுட்டு போறாங்க. என் கண்ணால நான் பார்த்துருக்கிறேன், வெளியில பொட்டு வச்சுட்டு போறாங்க. ஏன் அப்படின்னா, எங்க வீட்டில் ஒரு டெனன்ட் ஒருத்தர் வந்தார், அவர் பேர் தேவராஜ், இன்னும் இருக்கிறார். அந்த டெனன்ட் என்ன சொன்ன, ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், இந்துஸ்க்கு நான் கொடுக்க மாட்டேன் வீடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, அவன் போடுறான் ஒன்லி பிராமின்ஸ், ஒன்லி வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு போடுறான். எனக்கு ஒரு பக்கம் இருந்தது, இந்துஸை வர வச்சு அவனை எப்படியாவது சத்தியத்திற்குள்ள நடத்தணுன்ற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவன் ஜெபிக்கிற நம்ம வீட்டை கற்பூரம் கொளுத்தி என்ன பண்ணிடுவான், தீவர்த்தனம் காட்டி பூஜை பண்ணி அதை விக்கிரக வீடா மாத்திடுவானே. ஒரு அம்மா வருது, நான் கேட்ட வாடகையை தரந்து, ஆனா உள்ள நான் சாமி படம் வச்சு கும்பிடுவேன்னு சொல்லுச்சு, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ இவர் வந்தார், இவர் பேர் தேவராஜ், சார் நான் கிறிஸ்டின் சார், ஆதார்லாம் காட்டுறாரு, அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு ஆர்சி கிறிஸ்தவர், பரவாயில்ல, ஆர்சி கிறிஸ்டினா கூட பரவாயில்ல வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் அப்படின்ற எண்ணத்தில். அவருடைய பைக்கை பார்த்தா உள்ள பிள்ளையார் படம் ஒட்டி வச்சுக்குது மேலே. நான் கேட்குறேன், என்னப்பா நீங்கள் கிறிஸ்தவன்றீங்க, பிள்ளையார் படம் ஒட்டி வச்சுக்குது? அதுக்கு அவர் சொல்கிறார், சார் நான் கிறிஸ்தவன் சொன்னால் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்துஸ் வீட்டில் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க, அதனால் நான் பிள்ளையார் படம் ஒட்டி வச்சிருக்கிறேன். வேலைக்காக ஆண்டவரை மறுதளிக்கிற அனுபவம். எத்தனையோ பேர் வேலைக்காக தன் பேரை இந்து என்று சொல்லி மாற்றி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை கேட்குறேன், எத்தனை கிறிஸ்தவர்களுடைய சர்டிஃபிகேட்டில் நான் கிறிஸ்தவன் சொல்லி வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்துன்னு வச்சிருக்கிறீங்க? ஒரு பக்கம் வந்திருக்கிறீங்க, ஆலயத்தில் நல்லா ஜெபிக்கிறீங்க, கொடுக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க, உலக காரியங்களில் வெந்து இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்துஸ் இருக்கிறீங்க? இன்னைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் கிறிஸ்தவர்கள் அந்த கணக்கெடுப்பில் கிறிஸ்தவர்கள் 3%, 4%ன்றான். உண்மையா? யோசித்து பாருங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் தீர்மானம் பண்றவங்க தான் எம்எல்ஏ வர முடியும், கிறிஸ்தவன் தீர்மானம் பண்றவங்க எம்சியா வர முடியும். ஏன்னா மெஜாரிட்டி நம்ம இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, வெளியில தெரியறது இல்லை. ஏன்? இங்க ஒரு பேர், அங்க ஒரு பேர், இங்க யோசேப்னு இருக்கும், அங்க கோவிந்தசாமின்னு இருக்கும்.
யோசித்து பாருங்க. இங்க வேற பேர், அங்க ஒரு பேர் இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி பேர் வச்சிருக்கிறோம். இது ஒருவேளை உலகத்திற்கு வேண்டுமானால் பிரியமா இருக்கலாம், வருமானத்துக்கு வழி வகுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ திருப்பி போடாத அப்பமா இருக்கிறாயே, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் என் வாயிலிருந்து நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். எப்படி எவ்வளவு ஒரு கொடூரமான அனுபவம் இல்ல? ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆலயத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் வெளியில எத்தனை பேர் தைரியமா நம்ம கிறிஸ்தவங்க என்று சொல்லுகிறோம்? நான் பழைய பல்லாவரம், அந்த ஜமீன் பல்லாவரம் பகுதியில் ஊழியக்காரா இருக்கும் போது, அந்த சர்ச்சை செக்ரட்டரி ஒரு நியூஸ் பேப்பர்ல பைபிளை சுத்தி ஒரு கூடை, அந்த காலத்துல பிளாஸ்டிக் கூடை தெரியுமா, பின்னி வச்சிருப்பாங்களே, அந்த பேக்ல வச்சு சைக்கிளில் மாட்டி எடுத்துட்டு வர்றாரு. நான் அவரை கேட்டேன், ஏயா ஒரு செயலாளர் தானே, எங்க பைபிள்னு கேட்டேன். இதோ இருக்குதுயா. எடுத்து பார்த்தா நியூஸ் பேப்பர்ல சுத்தி வச்சுக்கிறாரு. எதுக்கு நியூஸ் பேப்பர்ல சுத்தி வச்சுக்கிற? இல்ல, நான் சர்ச்சுக்கு வரேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. யார் இவரு? செயலாளர். யோசித்து பாருங்க அருமையானவர்களே, எத்தனை பேருக்கு உங்க நண்பர்களுக்கு உங்க வேலை செய்யற இடத்துல நீங்க கிறிஸ்தவங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சிலருக்கு இப்படி தெரியும், இதுங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, அப்படி தெரியும். இதுங்கெல்லாம் கிறிஸ்தவங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த புது வருஷத்துல நம்ம திருப்பி போட்ட அனுபவத்தோடு கூட வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில திருப்பி போடாத ஒரு அப்பம் யோசித்து பாருங்க. மொபைல் போன்ல நான் ஒரு ஐயாக்கு ஃபோன் நான் பேசிட்டு இருக்கோம், 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு ஃபோன் வருது அவருக்கு ஃபோன் வந்தவுடனே அந்த ஃபோனை எடுத்த வேகமும் ஓடன வேகத்தையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அதில் பாட்டு வருது, நானு இட்டால்னு பாட்டு வருது. என் எதிர உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. சினிமா பாட்டு வந்த உடனே அதை எடுக்கிறது, ஆஃப் பண்ணுறது தெரியாமல் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓடுறார். திருப்பி போடாத அப்பமே யோசித்து பாருங்க. உங்களுக்கு தெரியும் இல்லை நம்ம யாருன்னு? நம்ம திருப்பி போட்ட அப்பமா, திருப்பி போடாத அப்பமா? யோசித்து பாருங்க. ஆலயத்துக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில இந்த புது வருஷத்துல, ஆண்டவரே நான் 2 பக்கமும் வெந்த அனுபவம், எல்லா இடத்துலையும் உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உண்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். ஏன்னா ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, ஆண்டவரை தவிர வேற யாருமே நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதுங்க. உங்க அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம், அனுபவிக்க அவருடைய அனுக்கிரகம் வேணும் தெரியுமா? நிறைய பேர் சொத்து இருக்குது. எங்க மனைவியுடைய உறவுக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு சிலருக்கு அவங்கள தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு கூட கோடிக்கணக்கில் சொத்து. அவங்க அண்ணன் தம்பி 4-5 பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அந்த ஊர்லயே அவங்க தான் பணக்காரு. அனுபவிக்க முடியலங்க, அனுபவிக்க முடியல. இடமா பத்திரமா பார்த்து வச்சுன்னுக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? திருப்பி போடாத அப்பம். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் சொத்து இருந்தா போதாது, வேலை இருந்தா போதாது, பலன் இருந்தா போதாது, அறிவு இருந்தா போதாது, ஆண்டவருடைய அனுக்கிரகம் வேணுங்க. நம்ம சாப்பிட்றது ஜீரணமாகறது கூட அனுக்கிரகம் தெரியுமா? யோசித்து பாருங்க. சில பேர் சாப்பிட்டுட்டு அங்கேயே கை கழுவிட்டு அப்படியே படுத்துக்குவாங்க, அது ஒரு கேட்டகரி. அவங்கள கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஜீரணமாவதா? ஒன்றுமே நல்லா தானே இருக்கிறாங்க. 8 மணிக்கு சாப்பிடுவாங்க, 10-10:30 மணி வரைக்கும் நடந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், சாப்பிட்டேன் உடனே பார்த்தா ஜீரணமாக மாட்டேங்குது. யோசித்து பாருங்க. சில பேர் எல்லாமே இருக்கும், மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கும். வெஜ் இருக்குதா? வெஜ் இருக்குதா? ஏன்? அதனால் நான் கண்ட நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கணும்னு சொல்ல வரல, நமக்கு ஜீரணமாகிறது கூட அவருடைய அனுக்கிரகம்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. சில பேர் படுத்த உடனே தூங்குவாங்க, படுத்த உடனே அடுத்த நிமிஷம் தூக்கம் வந்துடும். அதில் நான் ஒருத்தன். படுத்த உடனே தூங்குற கேஸில் இவ்வளோ பிரச்சனையிலையும் எப்படி தான் உங்களுக்கு தூக்கம் வருதோ தெரியலன்னு எங்கள் வீட்டுக்காரம்மா எனக்கு பார்த்து கேட்பாங்க. அது என்ன பண்ணுறது, அவர் தாளாட்டுறாரு, தூங்குறோம், படுத்த உடனே தூக்கம். சில பேர் அப்படியே 3 மணி வரைக்கும் தூக்கம் இல்லையா, 3 மணிக்கு பிறகு அப்படியே லேசாக கண் இழுத்துது, அதுக்குள்ளே பொழுது அடைஞ்சிச்சு, தூக்கம் இல்லை. ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க, அவருடைய அனுக்கிரகம் நமக்கு வேணுங்க.
அவருடைய அனுக்கிரகம் எப்படி நமக்கு கிடைக்கும்? அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தால் கிடைக்காது. ரெண்டு பக்கமும் வெந்த அனுபவம் இருந்தால் அவருடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்கும். ஒரு ரொட்டி நீங்கள் கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு சாப்பிடும் போது, அது பாதி வெந்து பாதி வேகாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? பரவாயில்ல இருக்கட்டும், நான் சாப்பிடுவோம், இது வேகலைங்க, தூக்கி போட்டு வேற எதனா வெந்ததை கொடு. நம்ம வாழ்க்கையிலையும் பாதி வெந்து பாதி வேகாமல் இருந்த ஆண்டவர் வாயிலிருந்து என்ன பண்ணுவாராம்? வாந்தி பண்ணி போடுவேன். ஒரு குடிக்காரனை பார்த்து முகம் சொல்லிக்கிறோம், ஒரு விபச்சாரக்காரனை பார்த்து முகம் சொல்லிக்கிறோம், பாவம் செய்யறவங்களை பார்த்து அருவருக்கிறோம். இவங்கெல்லாம் பாவிங்க, நரகத்துக்கு போவாங்க. ஆனா உள்ளான வாழ்க்கையில நாம் இன்னும் வேகாம இருக்கிறதுனால யோசித்து பாருங்க, எல்லாரையும் நம்மளால் நேசிக்க முடியல, எல்லாருக்கும் உதவி செய்ய முடியல, எல்லா இடத்துல அன்பு பாராட்ட முடியல. யோசித்து பாருங்க, நம்ம உள்ளான வாழ்க்கையில வேகாம இருக்கிறதுனால ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க முடியல. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை ஆராதிக்கும் போது விடுதலையோடு ஆராதிப்பேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சில பேர் அப்படியே இருப்பாங்க. ஏன்? கையை தூக்குனா பக்கத்தில் இருக்கிறவன் பார்ப்பானே, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுருமே. இவ்வளோ நேரம் நான் பேச்சு பேசிட்டு இப்போ வந்து பாரு, கையை தூக்கி ஆண்டவர் ஆராதிக்கிறது பாரு, என்ன பேச்சு பேசினேன். சொந்த அண்ணங்காரனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்ற, தம்பிக்காரனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்ற, அக்கா தங்கச்சி நேசிக்க மாட்டேன்ற, அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டேன்ற, இவர் வந்துட்டார் இங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு, இவர் வந்துட்டார் இங்கே ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு. எத்தனை பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. தேவ பிள்ளையே, வெந்த அனுபவம் நமக்கு வேணுங்க. இருபுறமும் வெந்த அனுபவம் நமக்கு வேண்டும். இஸ்ரவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். போதுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க ஆடுகளோடு போனாங்களாம். எதுக்கு போயிருப்பாங்க? ஆடுகளோட. ஆடுகள் எதுக்கு போயிருப்பாங்க? ஆடுகளோடு எதுக்கு போயிருப்பாங்க? ஆடுங்களுக்கு நான் ஆண்டவர் ஆராதிக்க போதா என்ன செய்யறதுக்கு? பலி செலுத்துவதற்கு. பலி செலுத்த வர. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை விட்டு தூரம் போயிட்டாரு. நீ ஆலயத்துக்கு வர, பலி செலுத்த தான் வர, ஆனா கர்த்தர் உன்னை விட்டுட்டு தூரம் போனார். ஏன் தெரியுமா? நீ ஒரு பக்கம் வெந்தும் மறுபக்கம் வேகாத இருக்கிற. ஒருவன் தன் சகோதரனிடத்துல பகையா இருந்தா அவன் காணிக்கை செலுத்த வருவதற்கு முன்னாடி ஒப்புரவாயிட்டு காணிக்கை செலுத்தவான்னு ஆண்டவர் சொல்றார். யோசித்து பாருங்க, செத்தா கூட அவங்க முகத்தை பார்க்க மாட்டேன். இத்தனை பேர் சொல்றோம்ல, இனி அவங்களுக்கு எனக்கும் உள்ள உறவு துண்டிடுச்சு. அவங்க யாரோ நான் யாரோ. யாரை பார்த்து சொல்றது இதெல்லாம்? சொந்த அப்பா அம்மாவை பார்த்து சொல்றாங்க, சொந்த தங்கச்சி சொந்த அண்ணன் தம்பியை பார்த்து சொல்றாங்க. அவங்க வேற நான் வேற. இனி அவங்களுக்கு எங்களுக்கு எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை. யோசித்து பாருங்க, நீங்க வேண்டான்னு ஒதுக்குனாலும் ரத்தம்னு ஒன்று இருக்குது இல்ல, ரத்த பாசம். உண்மையிலேயே அது உண்மைங்க. ரத்த பாசம்னு ஒன்று இருக்கும். அந்த ரத்த பாசம் விடாது, ரத்த பாசம் விடாது. நம்ம என்னதான் பண்ணாலும் கீழே விழும்பொழுது இந்த ரத்த பாசம் பார்த்துட்டு இருக்கா, அது ஓடோடி வரும். இப்போ உங்களுக்கும் உங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கு சண்டைன்னு வச்சுங்க. அவங்க பிள்ளை ரோட்டில் வரான், உங்களுக்கு தெரியும் அவங்க பிள்ளை தான். திடீர்னு தடிக்கு கீழே விழுந்துட்டான். நீங்கள் அவங்களும் பேசுறதில்ல, பயங்கர பகை, ஜென்ம பகை. ஆனால் குழந்தை விழுந்துருச்சு. உங்களை அறியாத உங்கள் சரீரம் ஆடும் தெரியுமா, துடிக்கும் தெரியுமா, அது ரத்த பாசம். எத்தனையோ பேர் ரோட்டில் விழுகிறான், எல்லாருமே தூக்கி போட்டுக்கிறான், அடிபட்டு கீழே விழுகிறான், எட்டி பார்த்துட்டு போயினே இருக்கிறோம். அவனுக்கு மட்டும் என்ன அவ்வளோ அக்கறை? உங்களுக்கு ரத்த பாசம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சொந்த ரத்தத்தினால சிந்தி அவர்களை மீட்டெடுத்திருக்கிறாரு. அதனால நமக்கு ஒண்ணுன்னா அவரால் துடிக்காம இருக்க முடியல. அதனாலதான் நம்ம திருப்பி போடாத அப்பமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நேசித்து மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், நாம் திருப்பி போடப்பட வேண்டும் என்பதற்காக. கர்த்தருடைய பிள்ளைகளே, போன வருஷத்துல நம்ம ஒருவேளை திருப்பி போடாத அப்பமா இருந்திருக்கலாம். இந்த வருஷம் நாம் இருபுறமும் வெந்த அனுபவத்தோடு தெய்வ சமூகத்தில் வர வேண்டும். அப்படி வரும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார்.
ஆடு மாடுகளோடு காணிக்கை செலுத்த வராங்க. ஆனா கர்த்தர் அவர்கள் வெறுக்கிறார். காரணம் என்ன? திருப்பி போடாத அனுபவம். அப்போ திருப்பி போடாத அனுபவம் உள்ளவங்க காணிக்கை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம்? லட்சமா காணிக்கை கொடுங்க. நான் விரும்பாகத்தில் இருக்கும்போது இங்கே கோல்டன் ஜெய்சிங் ஒரு ஐயா இருக்கிறார், இருந்தார், இப்போ செத்துட்டார். பயங்கர கோடீஸ்வரர். அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிருந்தேன். 10,000 ரூபாய் 100 ரூபாய் கட்டை எடுத்து டேபிள் மேலே ஆடி போட்டார். கையிலெல்லாம் கொடுக்கல, ஆடி போட்டு, பாஸ்டர் இது உங்களுக்கு, நீங்கள் எடுத்துங்க. பயங்கர கோட்டீஸ்வரர் அவர். நான் சொன்னேன், இந்த காசு ஏதுன்னு கேட்டேன். நான் சின்ன பையன், இப்போ 20 வயசுக்கு முன்னாடி இல்லை, கொஞ்சம் வாலிபாய்ஸ் துடுக்குது. அவரை பார்க்கறதுக்கே கஷ்டம், அவ்வளோ பெரிய ஆள் அவர். அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்ப்பாங்க. ஏன்னா அவருக்கு பெரிய பெரிய சினிமா தேட்டர் இருக்குது, ஒயின் ஷாப் இருக்குது, பெரிய பில்டிங், கோட்டீஸ்வரன். தூக்கி போட்டார். இந்த காசு ஏதுன்னு கேட்டேன். ஒயின் ஷாப்பில் வந்த லாபத்தில் உங்களுக்கு காணிக்க கொடுக்குறேன்னார். நான் தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன். நான் சொன்னேன், இந்த காசு எனக்கு வேண்டாம். அப்படியே திகில் ஆயிடுச்சு அவர். இந்த காசு எனக்கு வேண்டாம், உங்கள் உழைப்புலேருந்து 100 ரூபா கொடுங்க, வாங்கிட்டு போகிறேன், இந்த காசு எனக்கு வேண்டாம். சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல, கம்முன்னு ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தார். நான் ஜோம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். அவங்க ஒய்ஃப் வெளியில் வந்து, ஐயா என்னய்யா நீங்கள் இப்படி பேசிட்டீங்களா ஐயா, இந்த ஆள் இந்த கோயிலுக்கு உங்களை இனிமேல் எங்களை அனுப்ப மாட்டார் ஐயா, இப்படி பண்ணிட்டீங்களா ஐயா. நாங்கள் அம்மா அவருடைய காசு எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த அம்மா. ஐயா எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், இனிமே இந்த சர்ச்சுக்கு தான் நீ போகணும், இனிமே இந்த சர்ச்சில் அந்த பார்ஷி என்ன கேட்டாலும் நீ வாங்கி கொடுக்கணும், இந்த சர்ச்சுக்கு தான் நீ போகணும்னு சொன்னாரியா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னு சொல்லி, இவ்வளோ பெரிய ஆல்டர் இருக்கும், அந்த ஆல்டருக்கு ஃபுல் மேட்டு, அது அப்போவே ஆயிரக்கணக்கான ரேட், அது எம்ஏ ஜேக்கப் அண்ட் கம்பெனியில் போய் ஃபுல் மேட்டு வாங்கி கொடுத்தாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம திருப்பி போடுகிற ஒரு அனுபவத்தில் இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக கர்த்தர் போராடுவார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் தாம்பரத்தில் என்னுடைய லைசன்ஸ் ரினிவலுக்காக நான் போயிருந்தேன். அவர் உங்கள் பேர், நான் அப்பா பேர், நான் எல்லாத்தையும் கேட்டார். கேட்டு என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டார். ஏன்னா விஐபி கேட்டகரியில் போகுது அது. என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த சர்ச்செலாம் இருக்குது இல்லைங்க, சர்ச்சு அது உள்ள பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, போதிப்பாங்கள்ல, அந்த வேலை. ஊழியம் செய்கிறீங்களான்னாரு. அவர் பட்டாட்சினுங்கிறாரு. என்ன கேட்குறேன், ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுங்கள். ஊழியன்னா என்ன தெரியாதுன்னு நினச்சி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட. சர்ச்சில் இருக்கிறாங்களே, பாஸ்டர் இருக்கிறாங்களே, போதிப்பாங்களேன்னு அவருக்கு ஒன்று ஒன்றா வேலைக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுங்கள். நல்ல வேலை செய்கிறீங்க, டக்குன்னு சைன் போட்டு கையில் கொடுத்துட்டேன். ஒரு வார்த்தை கேட்கல. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை கேட்கல. அவனுக்கு தெரியுதுங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க 2 பக்கமாக வெந்தவங்கன்னு சொல்லி. மலேசியா ஏர்போர்ட்டில் மடக்கிறாங்க எல்லாரையும். எனக்கு முன்னாடி போன எல்லாரையும் இப்படி ஓரம் கட்டுறாங்க. போன்னு என்ன கேட்டாங்க, நீ என்ன பண்ணுறன்னு சொல்லி நான் கேட்டாங்க. எனக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம். அப்போ தான் நான் மலேசியாவில் போகிறேன். நான் சொன்னேன், நான் ஒரு சர்ச்சோடைய ப்ரீஸ்ட் அப்படின்னு. அப்படி மேலே பார்த்துட்டு சைன் போட்டு இப்படி போன்னு அனுப்பிச்சி விட்டார். நேராக வந்துட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க, நீ என்ன சொன்னீங்க, ஏன் உங்களை அனுப்பிச்சிட்டாரு? நான் சர்ச்சு ப்ரீஸ்ட்டுன்னு சொன்னேன், அனுப்பிச்சிட்டாரு. வேறு ஒன்றும் சொல்ல. உலகத்தானுக்கு தெரியுதுங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க 2 பக்கமாக வெந்திருப்பாங்க, தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி. ஒரு காலத்தில் அரசாங்க அதிகாரத்தில் முக்கியமான போஸ்ட்ல, மெயின் போஸ்ட்ல கிறிஸ்தவங்களை நியமிப்பாங்களாம். சரித்திரம் ஹிஸ்டரியில் இருக்குது. கிறிஸ்தவங்களை தான் நியமிப்பாங்களாம் முக்கியமான போஸ்ட்ல. ஜட்ஜஸ், இந்த மாதிரி கீ போஸ்ட்ல எல்லாம் கிறிஸ்தவங்க தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவன் தப்பு பண்ண மாட்டான், அவன் லஞ்சம் வாங்க மாட்டான், அவன் நேர்மையா இருப்பான். இன்னைக்கு டிவியில் வர்றதெல்லாம் ஜான் ஜோசப்பு, அப்புறம் என்னென்ன பேர்லாம், இந்த பேர் தான் யோசப் தான் அடிக்கடி வருது. யாரா அந்த தப்பாக நினச்சிக்காதீங்க, அவரை பற்றி தான் பேச போகிறேன், அதனால் சொல்கிறேன். கிறிஸ்தவங்களை வரதெல்லாம் பாருங்கள், ஆண்டனி, ஜோனி, ஜோசப்பு, அப்படி இப்படின்னு பேராக வருது டிவியில். வெட்டி கொன்றார், குத்தி கொன்றார். யாரு? எல்லாம் கிறிஸ்தவங்க. திருப்பி போடாத அப்பங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் திருப்பி போட்ட அனுபவத்தில் இருக்கிறோமா? நமக்கு தெரியும் நம்ம வெந்து இருக்கிறோமா வேகலையா. ஒரு பக்கம் வெந்து இருக்கிறோம், மறுபக்கம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அப்படியே யோசித்து பாருங்க. நான் எதில் வேகாமல் இருக்கிறேன், எதில் வேகாமல் இருக்கிறேன் யோசித்து பாருங்க. ஏன் ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய காணிக்கையை அருவருத்தார்? ஏன் ஆண்டவர் அவர்களை வெறுத்தார் அப்படின்னா,
8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவர்கள் வேறறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள். போதுமா? காணிக்க கொடுக்க வராயா, ஆடோடு வரான் பலி செலுத்த. ஆடோடு வரான் பலி செலுத்த ஆலயத்துக்கு. வீட்டில் என்ன பண்றான் தெரியுமா? தனக்குன்னு ராஜாவை உருவாக்கி கொண்டானா, வெள்ளினாலும் பொண்ணுனாலும் விக்கிரகங்களை உருவாக்கி கொண்டானா. நீ வீட்டில் விக்கிரகத்தை உருவாக்கிட்டு ஆலயத்தில் வந்து ஆடு பலி செலுத்தினா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? யோசித்து பாருங்க. வீட்டில் விக்கிரக ஆராதனை, ஆலயத்தில் பலி. இங்க வந்து அப்படியே பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறது, வீட்டுக்கு போனா விக்கிரகம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களை விட்டு தூரமாய் போனேன், நான் அவர்களை விட்டு தூரமாய் போனேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, திருப்பி போடாத அப்பம். இங்க வெந்திருக்கிறோமா, அங்க வெந்திருக்கிறோமா? எத்தனை கணவன் மனைவி பேசுறது இல்லை, எத்தனை பெற்றோர் பிள்ளைங்களோட பேசுறது இல்லை, சகோதர சகோதரிகள் பேசுவதில்லை, அக்கா தங்கச்சிங்க பேசுறது இல்லை. என்கிட்ட போன வாரத்தில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த சின்ன பையனுக்கு கல்யாணம், அப்பா அம்மா கூட்டிட்டு வராங்க. அப்பா சொல்லார், என்கிட்ட காசு இல்லைப்பா, நான் என்ன பண்ணுறது? உன் பெரிய பிள்ளைக்கு மட்டும் பண்ணல, எனக்கு பண்ணு. எனக்கு பண்ணுன்றது தப்பு இல்லை, கேட்கலாம், அவனுக்கு உரிமை இருக்குது. உன் பெரிய பிள்ளைக்கு கிராண்டாக பண்ணல, எனக்கும் பண்ணு அதே மாதிரி. அது சொல்லார், காசு இல்லைப்பா, என்னண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கடனா வாங்க எதனா வாங்க, எனக்கு பண்ணு. அவனுக்கு பண்ணல உடனே. சில தாய்மார்களும் அதை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளைய ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதை சொல்லுவாங்க, ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும். சாப்பாட்டுக்கு மேலே ஒரு முட்டை, சாப்பாட்டுக்கு அடியில் ஒரு முட்டை. உங்கள் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அது கடைசி வரைக்கும் நோஞ்சானாவே இருக்கும். நீ எத்தனை முட்டை வச்சாலும் அது தேராது. ஏன்னா தாயானவள் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஒரு அம்மா, யார் தெரியுமா? ரெபேக்கா. அப்பா பெரிய பிள்ளைய பார்த்து ஆசீர்வதிக்கிறார், அம்மா சின்ன பிள்ளைய ஆசீர்வதிக்குது. ஆனால் அம்மா தான் உஷாரு. அப்பாவையும் ஏமாத்திடுச்சு, பெரிய பிள்ளையும் ஏமாத்திடுச்சு. அடி பசங்க எங்கேயாவது சுற்றிட்டு வருவானுங்க, கோயிலுக்கு வரமாட்டாங்க. பாஸ்டங்க நாங்கள் எங்கேயாவது பார்த்து கேட்போம், என்னப்பா இந்த வாரம் பையன் சர்ச்சுக்கு வரலையே, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? அது எங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்கோம், எங்கன்னா ஊரை சுற்றிட்டு வந்திருக்கோம். அம்மா காப்பாத்துறாங்களாம் பிள்ளைய. அம்மா நீ அவன் தலையில அக்கினி தழல கொட்டுற, காப்பாத்தல. வசனம் சொல்லுது, உன் பிள்ளை கீழ்ப்படியலனா சபையின் மூப்பரிடத்துல கொண்டு வந்து நிறுத்து, ஊழியக்காரிடத்துல சொல்லு, அவன் இப்படி பண்றான்னு சொல்லு. நீங்க என்ன பண்றீங்க? அவனை காப்பாத்துறீங்களாம். இல்லைங்க, அவனை காப்பாத்தல, அவனை அழிக்கிற என்பதை மறந்துடாத. ஜெபிக்கணும் பிள்ளைங்க. இப்படி ஜெபிக்கலன்னா அப்பா திட்டுறாருன்னு வச்சுங்க, பசங்க ஜெபம் பண்ண மாட்டேங்குது, கோயிலுக்கு போக மாட்டேங்குது, இப்படியே தூங்கின்னு கிடக்குதுங்கன்னா உடனே அம்மா சப்போர்ட், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, நைட்டெல்லாம் இரும்பி நின்றுது, அது செல்லை பார்த்து நின்றுருக்கோம். ஆனால் அம்மா சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் குழந்தை தூங்கலைங்க, இரும்பின்னு இருந்ததுங்க. நீ தூங்கினா தானே இரும்பல் நிற்கான், நீ தான் செல்லியே பார்த்துங்க, இரும்பி தான் படுத்துன்னு வந்திருப்ப. யோசித்து பாருங்க. பெட்ஷீட்டை போத்தின்னு உள்ள வர பார்க்கறது, யாரும் பார்க்காம இருக்கலாம், கர்த்தர் உன்னை பார்க்கிறார், மறந்துடாத. ஆலயத்தில் நீ உற்சாகமா இருக்கிற, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ளத்துல எப்படி இருக்கிற உனக்கு தெரியும், நீ வெந்து இருக்கிறியா வேகலையா என்பது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வெந்த அனுபவம் உண்டா, வேகாத அனுபவம் உண்டா? அடுத்தது எப்ராயிமை குறித்து ஆண்டவர் சொல்லார். 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிப்பிடங்களை திரளாக்குகிறான். போதுமா? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. கனி என்பது யாருக்கு? கனி என்பது யாருக்கு? ஒரு மரம் கனி கொடுக்குதுன்னா அந்த கனி யாருக்கு சொல்லுங்களேன்? மக்களுக்கு, அது ஓனருக்கு, மக்களுக்கு பொதுவாக. ஏன்னா ஓனர் மட்டும் அவ்வளோ பழத்தையும் சாப்பிட போகிறது இல்லை, மற்றவங்களுக்கும் ஒன்று விற்பாங்க, இல்லை இலவசமாக கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. கனிகள் எதற்கா? மற்றவர்களுக்கு. ஆனால் இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அதால ஒரு பிரயோஜனமும் சபைக்கும் இல்லை, குடும்பத்துக்கும் இல்லை, வேற யாருக்கும் இல்லை. யாருக்குமே இல்லை. தனக்கு தானே கனி கொடுக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாரு, நீ திருப்பி போடாத அப்போ. ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் நீ கனி கொடுக்குறப்பா, கனி கொடுக்குற, ஆனா அந்த கனியை ஒருத்தனும் பூசிக்கிறது இல்லை. உங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கிறது, நல்ல பண்பு இருக்கிறது, நல்ல தாளந்துகள் இருக்கிறது, கிருபைகள் இருக்கிறது, நீ யாருக்கும் அதை என்ன பண்றதில்ல, யூஸ் பண்றதில்ல. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்க கணவர் ஆசீர்வாதியம், மனைவி ஆசீர்வாதியம், பிள்ளைகளே ஆசீர்வாதியம், எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதியம். ஒரு நாளாவது, ஒரே ஒரு நாளாவது அழிந்து போகிற ஆத்துமகளுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? இந்த பிஜேபிக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஆர்எஸ்எஸ்க்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஏன் அங்கெல்லாம் போறீங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? சில பேர் இப்படி பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்களுக்கு பாஸ்டருக்காய் சோத்துறோம், சபைக்காய் சோத்துறோம், மூப்பருக்காய் சோத்துறோம். என்ன சோத்துறோம், என்ன ஸ்தோத்திரம்? நான் கேட்குறேன், என்ன ஸ்தோத்திரம்? என்ன ஸ்தோத்திரம்னா என்ன? என்ன எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்க? நல்லா இருக்கணும்னு பண்றீங்களா, அழிஞ்சு போகணும்னு பண்றீங்களா? ஜெபிங்களா கொஞ்சம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லட்டுமா? எத்தனை சபையில் ஆராதனை இல்லைங்க, எத்தனை சபையில் ஆராதனை இருந்தும் சத்தியம் இல்லைங்க, எத்தனை சபையில் ஆண்டவரை துதிக்கிற துதி இல்லை, எத்தனை சபையில் ஊழியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, உங்களை அவர் கணக்கு கேட்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. நீங்க உண்மையிலேயே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனை சபையார் திகைச்சு போயிருக்கிறாங்க. தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. நான் சொல்லுவேன், இந்த திருவான்மூர் சபை தனக்குத்தானே கனி கொடுக்கிற சபை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சபை மூலியமா எங்கேயும் ஒரு சபையும் புதுசாக நம்ம பண உதவி பண்ணியிருக்கிறீங்க. பீகாருக்கு பண்ணியிருக்கிறீங்க, இன்னும் ஏழை எளியோருக்கெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட இந்த நிர்வாகம் இந்த வருஷம் நிறைய ஏழைங்களுக்கு உதவி பண்ணாங்க. அது சந்தோஷம் தான், சபை மூலியமா பண்ணி தான் ஆகணும். ஆனால் யாருக்கு பண்ண? நம்ம சபையில் ஒருத்தர் இருந்தார், யாராவது இந்துஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்காத, அவங்களுக்கு கொடுக்காத, நம்ம சபையார் கொடு. தனக்குத்தானே கனி கொடுக்கிற திராட்சை செடி. யோசித்து பாருங்க. நம்ம நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும். சில பேர் தான் உண்டு, சபை உண்டு, வேலை உண்டு, வீடு உண்டு. எப்படி எப்படி? தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, வேலை உண்டு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபை உண்டு. கூட இன்னொன்று நான் சொல்கிறேன், அதையும் சேர்த்துங்க, உனக்கு நரகமும் உண்டு. தான் உண்டு, தான் சபை உண்டுன்னு இருந்தனா உனக்கு நரகமும் உண்டு. ஏன்னா இதுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தம் சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்கவில்லைங்க. அவர் சொல்லார், புறப்பட்டு போங்க, சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஒவ்வொரு மேல விழுந்த கடமை அது. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லார் மேல விழுந்த கடமை என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. கடமையை நம்ம தவறும் பொழுது கண்டிப்பா கர்த்தருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்காதுங்க. அது நம்ம மேல் விழுந்த கடமை. இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு தானே கனி கொடுத்தார்கள். அவர்கள் யாருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லலைங்க. கனி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குள்ள இருக்கிற எவ்வளவு டேலண்ட் இருக்குதுன்னு? இந்த பாலபாரதிய தம்பி, அவன் வந்து வருவான் போவான், அப்படியே பார்ப்போம். ஒரு நாள் பாட்டு பாடினான் பாருங்க, அப்படியே அசந்துட்டோம். இப்படி அழகா பாடுறான், இவ்வளோ அழகா பாடுறான். நிறைய பிள்ளைங்க இவ்வளோ அழகா பாடுறாங்க. நம்ம தைரிய பிள்ளை பெரிய மக அவ யூடியூப்ல பாடி இருக்கிறான், நீங்க கேட்டு பாருங்க, அவ்வளோ அழகா பாடி இருக்கிறான். எத்தனை பேருக்குள்ள தாளந்து இருக்கு தெரியுமா? டாலி ஒரு நாள் வர்ஷிப் பண்ணும்போது அவ்வளோ அழகா வர்ஷிப் பண்ணான். வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க நேர் முழங்கால. நான் பார்க்குறேன், ராஜேஷ், வின்சென்ட், அஸ்வின் இவங்க எல்லாம் ஜெபிக்கும் போது, கிருபா இவங்க எல்லாம் ஜெபிக்கும் போது நான் பார்க்குறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்குள்ள நிறைய கனிகள் இருக்கிறது. அந்த கனிகளை வெளியில கொண்டு வாங்க. தனக்குத்தானே கனி கொடுக்கிறவங்களா இருக்காதீங்க. உங்க கனியை மற்றவர்கள் புசிக்கிட்டோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ திருப்பி போடாதப்போ. நீ உனக்கு நீயே கனி கொடுத்துட்டு இருக்கிறியா? மற்றவங்களுக்கு கனி கொடுக்கலையே. புது வருஷத்துல ஆண்டவரே, என்னால் இயன்றதை நான் ஆண்டவருக்காக செய்வேன். மரியாள் தன்னால் இயன்றதை ஆண்டவருக்காக செய்தால், ஆண்டவருக்காக செய்தால். சில பேர் அட்வன் நம்ம பாஸ்டர்ஸ் மூத்த போதகர் என்னை திட்டுவாங்க, ஏன் சும்மா மலை காடுன்னு சுத்திட்டு இருக்கிற, ஒரு நல்ல பெரிய சபை இருக்குது, வசதியா உட்காந்துட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு நீ மலை காடுன்னு சுத்துற?
உண்மையிலேயே ஒரு நல்ல சோஃபிஸ்டிகேட்டட் லைஃப் தான், வசதியான வாழ்க்கை தான், அனுபவிக்கலாம். ஆனால் திருப்பி போடாத அப்பமா நான் இருக்க விரும்பல. ஆண்டவருக்காக மறுபக்கம் உழைக்கணும்னு விரும்புகிறேன். அதனால தான் இந்த பலவீனத்திலையும் நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, நேற்றுலேருந்து ஒரே உடம்பு பயங்கர பாடி பெயின். இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது காலெல்லாம் வலி, நிற்க கூட முடியல, அவ்வளோ வலி. இந்த பலவீனத்திலையும் ஏன் ஊழியங்களை செய்கிறோம் என்று சொன்னால், நான் திருப்பி போட்ட அப்பமா இருக்க விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ள பல கனிகள் இருக்கிறது, பல தாளந்துகள் இருக்கிறது. உங்களால ஜெபிக்க முடியும், உங்களால ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க முடியும், உங்களால எல்லா ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து, உங்ககிட்ட 1 தாளந்தாவது உண்டு. அந்த தாளந்தை பயன்படுத்துங்க, ஆண்டவருக்காக பயன்படுத்தி. இந்த புது வருஷத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். அருமையானவர்களே, எனவே உத்தம இருதயத்தோடு நம்ம அவரை பின்பற்றுவோம். பல தாளந்துகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அரைக்குறையாய் அல்ல, முழு மனதோடு கூட. வேதத்தில் வாசிக்கிறோம், காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றினான் என்று சொல்லி யோசுவாவில் வாசிக்கிறோம். வாசிங்க யோசுவா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 14 வாசிங்க. ஆதலால் கேனாசியனானே எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. பாருங்க, காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினானாம். உத்தமமாய் பின்பற்றினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தமம்னா என்ன அர்த்தம்? நோ டவுட் அட் ஆல், நோ டவுட் அட் ஆல், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் இதை செய்வார், செய்ய மாட்டார், கொடுப்பாரு, கொடுக்க மாட்டார், எந்த சந்தேகமும் இல்லை. முழு மனதோடு உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சேவித்தாராம். அதனால தான் காலேப்பின் சந்ததிகளை தேவன் ஆசீர்வதித்தார். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனிங்களேன், எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்து ஜீவிப்பது உங்களோடு முடிந்திராதுங்க. உங்கள் சந்ததிகளையும் அது தொடரும், உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க உண்மையா உத்தமமா இருந்து வாழ்ந்தீங்கன்னா உங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க ஆண்டவருக்கு விரோதமா இருந்தீங்கன்னா அதுவும் உங்க சந்ததிகளை தாக்கும். பாருங்க, சேக்கியா ராஜா ஆண்டவருக்கு விரோதமாக தன் பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் திறந்து பெலிஸ்தர்களுக்கு மற்றவர்களுக்கு காண்பித்தான். அதனால என்ன நடந்தது? அவனுடைய பிள்ளைகளுடைய காலத்துல இவனுடைய பொக்கிஷம் ஒண்ணு கூட இல்லை, எல்லாத்தையும் அவனுக்கு எடுத்துன்னு போயிட்டானுங்க. சந்ததிகள் மேல் 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர் 1000 தலைமுறைக்கும் நம்மளை தண்டியாமல் விடாரோ என்று வசனம் சொல்லுது. எனவே உத்தம இருதயத்தோடு பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக முரணான ஒரு வாழ்க்கை. வாசிங்க 11ஆம் வசனம், ஓசியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்பிராயிமர் பாவம் செய்வதற்கேதுவாய் பலிப்பிடங்களை பெருக பண்ணினார்கள், ஆதலால் பலிப்பிடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். போதுமா? பலிப்பீடங்களை எதற்காக உண்டாக்குனாங்களாம்? பலிப்பீடங்களை எதற்காக உண்டாக்குனாங்க? பலிப்பீடங்களை எதுக்கு உண்டாக்குவாங்க? எதுக்கு உண்டாக்குவாங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, பலி செலுத்தி தேவனை துதிக்க உண்டாக்குனாங்களாம். அதே பலிப்பீடத்தை இவங்க எதுக்கு உண்டாக்குனாங்களாம்? பாவம் செய்ய. நான் ஒன்று சொல்றேன், ஆலயத்துக்கே வராதவனை விட வந்தவனை தான் ஆண்டவர் அதிகமாக கேள்வி கேட்பார், அதிகமாக தண்டிப்பார். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு சத்தியம் சொல்லப்படலை, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சு செய்கிறவன் நமக்கு தான் நிறைய தண்டனை உண்டு. பாவம் செய்கிறவனை விட பாவம் செய்ய தூண்டுறான் பத்தியா, அவனையும் ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். வசனம் சொல்லுது, அவர்கள் பலிப்பீடத்தை பாவம் செய்வதற்காக கட்டினார்களாம். இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆனால் உங்கள் நன்றி பலி எதுக்காக இருக்குது? இங்கே உட்காந்துட்டு மற்றவங்க மேலே குறை சொல்கிறது, மற்றவங்க மேலே பொறாமப்படுறது, இதுக்கு தான் ஜெபம் கொடுக்குறாங்க, இதுக்கு தான் பாட்டு பாடுது, இது தான் பைபிள் வாசிக்குது, இது தான் பண்ணுது, அது தான் பண்ணுது, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு சிந்தனை முழுக்க முழுக்க ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு மற்றவங்கெல்லாம் பார்க்கறதுனால உன் பலிப்பீடம் என்ன ஆயிடுது? பாவம். நீ துதிக்க வேண்டிய நீ என்ன பண்ற? பாவம் செஞ்சுட்டு இருக்கிற. ஏன்னா வசனம் சொல்லுது, பாவம் என்பது செய்கையினால் செய்யறதுனால இல்ல, சிந்திக்கிறதுலே பாவம் இருக்குது. ஒரு ஸ்திரீயை விபசார எண்ணத்தோடு பார்த்தாவே பாவம் செய்யற.
பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை, சிந்தித்தாவே. அப்போ இங்க உக்காந்துட்டு நம்ம சிந்தனையில பாவம் செய்யறோம். அப்போ நம்முடைய பலிபீடம் என்னவா மாறுது? பாவமாய் மாறி போகுது. அதனால தான் கர்த்தர் சொல்லாரு, இது முரணான வாழ்க்கை. என்ன முரணான வாழ்க்கை? இங்க வந்தா கர்த்தரை துதிக்கணும், துதிக்கிறதுக்கு பதிலா நீ பாவம் செய்யற. அப்ப இது முரணான வாழ்க்கை. எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்து முரணான வாழ்க்கை வாழறோம்? யோசித்து பாருங்க. ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? சில பேர் பைபிள்ல நிறைய பேர் ஆத்மா கிட்ட பேசினாங்க. ஐஸ்வர்யா பேசணும், ஆத்மாவே உனக்காக நான் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோம் பாத்தியா. தாவீது இங்க பேசுறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீ சேர்த்து வச்சத ஆத்மாட்ட பேசிட்டு இருக்கிறியா, கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சொல்றத பேசிட்டு இருக்கிறியா? இங்கே ஆலயத்துக்கு வந்து கொஞ்சமாவது ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் நினைக்கிறோமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்தா சோதரம் பண்ணு, கைத்தட்டு, அல்லேலூயா சொல்லு, ஆமேன் சொல்லுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் ஒரு குதிரை வளர்த்தார். அந்த குதிரை அல்லேலூயான்னு சொன்னா ஓடும், ஆமேன்னு சொன்னா நின்றுடும். அது மேலே ஏறி உக்காந்து அல்லேலூயானார்னா அது வேகமா ஓடும், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயானா அது வேகமா போகும், ஆமேன்னு நின்றுடும். அப்போ ஒரு நாள் அந்த குதிரையை ஒரு விசுவாசிக்கு வித்தார். சொல்லிட்டார் அப்பவே, இந்த குதிரை கிறிஸ்துவ குதிரை, கிறிஸ்துவன் தான் வாங்கணும் அப்படின்னு கொடுத்துட்டார். இவர் ஏறி உக்காந்தார். உக்காந்து அல்லேலூயானார். குதிரை அப்படியே போச்சு, அல்லேலூயானார். போச்சு, வேகமா போச்சு. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே, அல்லேலூயா சொன்னா போதே, அல்லேலூயா 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 பிச்சு ஓடுது. இவர் நிறுத்துறதுக்கு ஆமேன்னு சொல்றத மறந்துட்டார். ஜெபம் பண்ணா தானே ஆமேன்றது எல்லாம் தெரியும் கிறிஸ்துவர், அதனால தான் அவர் வித்தாரு. ஆனா இவர் ஆமேன்னு சொல்ல மறந்துட்டார். வேகமா ஓடுது. இவர் பயத்துல அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு நின்று நினைச்சுக்கிறார். இது ஓடுது ஓடுது ஓடுது, வேகமா ஓடுது. ஒரு உச்சியில ஒரு மலை மேல போய் நின்றுச்சு. ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு, ஏசப்பா என்னை எப்படியாவது காப்பாத்து ஏசப்பா, ஆமேன்னாரு. குதிரை நின்றுச்சு. இவர் ஜெபம் பண்ணாரு, அந்த குதிரை நினைச்சு ஆமேன்னு சொல்லாரு, நின்றுடுச்சு. பெரிய உச்சியில நிக்கிறார். அடுத்தது ஒரு பெரிய பள்ளம். சந்தோஷம் தாங்க முடியல, அல்லேலூயான பேர் குதிரை ஏறி வந்துச்சு. யோசித்து பாருங்க. முரணான ஒரு வாழ்க்கை, முரணான ஒரு வாழ்க்கை இல்லைங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உண்மை தேடுகிற உமக்கு உண்மையா இருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். அவர் சொல்லார் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிங்க. 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 4ஆம் வசனம். எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. போதுமா? ஆண்டவர் எப்பிராயிமிட்ட சொல்றாரு, இவங்க என்ன பண்றாங்கன்னா முதல் வசனத்துல 6:1 மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பிட்டாங்க. ஐயோ நம்ம பாவம் செஞ்சோம், அவர் அடித்தாலும் கொன்னாலும் நமக்கு அவர் பாதத்தில் விழுந்து கிடப்போம் அப்படின்னு பாவம் செஞ்சோம் நம்ம அப்படின்னு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் ரொம்ப நேரம் நிற்கல. அந்த மனம் திரும்புதல் எப்படி இருக்குதான்? காலில் பெய்கிற பனியை போலவும் மேகத்தை போலவும் இருக்குதான். மேகத்தை பார்த்த உடனே சும்மா, காலையில் மேகம்லாம் எப்படி இருக்கும்? காலையில் மேகம் பார்த்துருக்கிறீங்களா? காலையே பார்த்ததில்லை ஐயா, நாங்கள் எங்கே மேகத்தை பார்க்க 8 மணிக்கு தான் ஏந்திரிக்கிறோம். காலையில மேகம் அவ்வளோ அழகா இருக்கும். பனியா இப்பெல்லாம் போய் பாருங்க, அவ்வளோ பனி நல்லா பெய்யுது. ஆனால் அது ஒரு 8-9 மணிக்கெல்லாம் என்ன ஆயிடுது? கலைஞ்சிருது. இவருடைய மனம் திரும்புதல் இந்த மேகத்தை போலவும் இந்த பனியை போலவும் இருக்குதான். எப்படின்னா, வராங்களாம் ஆண்டவரிடத்துல, மனம் திரும்பி வராங்களாம், கொஞ்ச நேரத்தில் திரும்பி போயிடுறாங்களாம். மேகத்தை போல நான் என்ன செய்வேன், நீ வர மாதிரி வர திடீர்னு ஓடிடுறிய, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஜபிக்கிற, உன் ஜபத்துக்கு பதில கொடுக்கணும், இரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு வரேன், வரத்துக்குள்ள நீ போயிடுறிய. இந்த பழைய வருஷத்துல நிறைய பேர் ஜெபம் பண்ணோம், நான் பார்த்தேன். எல்லாரும் அழுது அழுது ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அது இந்த வாரம் இல்லையே. நிறைய பேர் வரல பார்த்தீங்களா? இந்த வாரம் இல்லையே. மேகத்தை போல கலைந்து போய் பனியை போல மறைஞ்சு போயிடுச்சு. நீங்களும் நானும் அப்படியே இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவருக்காக எப்பொழுதும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். உணர்ச்சியின் அடிப்படையில்
ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. உள்ளத்தின் அடிப்படையில் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியா ஒன்று சொல்றேன், எப்பிராயீமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். போதுமா? எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். ஆண்டவர் உபாகமம் புஸ்தகத்தில் வாசிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபோசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் களவாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவர் திருப்பி போடாத அப்போன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை நீ துரத்திட்ட அவங்கள உன் கையில ஒப்பு கொடுத்துட்ட. வேண்டாம், இனி இந்த ஜனங்க எனக்கு வேண்டாம், அருவருப்பு வேண்டான்னு ஒதுக்கிட்ட. திரும்பி அவங்களோடு கூட நீ என்ன பண்ணாத, சம்பந்தம் கலவாத அப்படின்னு சொல்றார். அதாவது என்னன்னா, ஆண்டவரை அறியாத ஜனங்களோடு சம்பந்தம் கலவாதே. பாருங்க, நல்ல பையன், இந்த வாய்ப்பு கிடைச்சா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான், என் பையனுக்கு வேற பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் போய் பொண்ணு எடுக்கிறீங்க, பிள்ளை எடுக்கிறீங்க, கொடுக்குறீங்க. சொல்லுது எப்பிராயீம் திருப்பி போடாத அப்போ. ஏன்னா அந்நிய ஜனங்களோடு அவன் கலந்திருக்கிறான், சம்பந்தம் வச்சிருக்கிறான். தயவு செய்து சொல்றேன், ஆண்டவரை அறியாத மற்ற மக்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்துஸை கட்டிட்டு வருவாங்க, இந்து பொண்ணை கட்டின்னு வருவாங்க, இந்து பையனை எல்லாம் ஞானசானம் எடுத்து ஒழுங்கா ஆலயத்துக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. அதுலயே ஒரு சிலது ஒழுங்கா இருக்குது, ஒரு சிலது கெட்டு போகுது, திரும்பி போயிடுது, பின்மாற்றம் அடையுது. கல்யாணத்துக்கு வந்தவர் அதோடு இங்கே வரதில்லை. எங்கள் குழந்தையிலேயே கிறிஸ்துவனா பிறந்த பிள்ளைங்களே கோயிலுக்கு ஒழுங்காக வரமாட்டேங்குது. குழந்தையில ஒழுங்காக பிரதிஷ்டை பண்ணி சண்டே கிளாஸ்க்கு உட்காந்து யூத்துக்கு உட்காந்து ஒழுங்காக வளர்ந்ததே கல்யாணம் ஆன பிறகு கோயிலுக்கு வரமாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஒரு இந்து பையனை இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டு இவங்க கடவுளுக்குள்ள நான் நடத்துவேன், நீ யார் கடவுளா? நடத்திடுவியா நீ? யோசிச்சு பாரு. உண்மையிலே உன்னை நேசித்தானா, உண்மையிலே அந்த பொண்ணு ஒன்று நேசித்தா, அந்த பையன் ஒன்று நேசித்தா, எங்க சர்ச்சுக்கு வா நீ கூப்பிட்ட உடனே பின்னாடியே வந்திருப்பான். அவன் வரலையா? அப்போ உன்னை உண்மையா நேசிக்கலன்னு தானே அர்த்தம். எப்படி அவனை நம்பி நீ போற? எப்படி அந்த பொண்ணை நம்பி நீ போற? எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலந்திருக்கிறான், அதனால நான் அவனை மறந்தேன். திருப்பி போடாத அப்போ. உன் வாழ்க்கையில ஞானஸ்தானம் எடுக்கும்போது வாக்கு கொடுக்கிறோம், என்னுடைய திருமணம் மற்றும் மரணம் இவையில் கிறிஸ்துவ ஒழுங்கின்படி நடத்த வாக்கு கொடுத்துட்டு ஆண்டவரை அறியாத ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ நீ கல்யாணம் பண்ணனா உன் வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? எப்படி திருப்புவ? நீ எப்படி திருப்புவ? அவன் ஆண்டவருக்குள்ள எப்படி நடத்துவ? என்னால முடியும். ஒரு அம்மா சொன்னாங்க, பாலவத்தில் தான் இருக்கிறாங்க அந்த அம்மா, இந்து கல்யாணம் பண்ணாங்க. அவங்க கிறிஸ்தவங்க, மாப்பிள்ளை இந்து. நான் கேட்டேன், என்னம்மா இவ்வளோ பைபிள் வாசித்த ஜோம் பண்ண எல்லாம் பண்ண கட்சியில் இந்து கல்யாணம் பண்ணி? நான் கூட வடபழனி கோயிலில் தான் என் கல்யாணம் ஆச்சு. அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி விழும்போது இயேசுவேன்னு விழுந்தேன். அதோட நீ ஆனால் நெருப்பில் வந்து செத்து இருக்கலாம். விக்கிரகத்துக்கு முன்னாடி விழும்போது என்னன்னு விழுந்துதான்? இயேசுவேன்னு விழுந்துதான். யோசித்து பாருங்க. சம்பந்தம் கலக்காத, நீ கர்த்தருடைய பிள்ளை. சில பேர் இந்த தப்பா எடுத்துக்கிறாங்க, எங்க ஜாதியில தான் பையன் எடுப்போம், எங்க ஜாதியில தான் பொண்ணு எடுப்போம். ஆண்டவர் ஜாதிக்காக இதை சொல்லல, நம்முடைய பிள்ளைகள் என்பதற்காக சொல்லியிருக்க. நீ கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல பொண்ணை கேளு. ஒரு பெரிய ஒரு அம்மா ஒன்று வந்தாங்க இங்கே. அவங்க லைன்ஸ் கிளப்ல இருக்கிறாங்க, வருவாங்க. என்னண்ட சர்ச் போர்டுலாம் தெரியும். அவங்க பொண்ணு ஒரு சயின்டிஸ்ட், யூபியில் இருக்கிறா. சயின்டிஸ்ட், 27 வயசு.
என்னோட கூட்டிட்டு வந்தாங்க. பக்கா இந்து அவங்க. அந்த பொண்ணு மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறா. அவங்க அப்பா ஒரு பேங்க் ஆஃபீஸரு, அந்த அம்மா ஒரு அரசாங்க அதிகாரி. இந்த பொண்ணு யூபியில் சயின்டிஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், 27 வயசு, 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம். அந்த என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் எவ்வளோ சொன்னோம் ஃபாதர், இவ எனக்கு கிறிஸ்துவ பையன்தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறா, அதனால் நாங்கள் உங்களாண்ட கொண்டு வந்து கொடுத்துட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்க. அந்த பொண்ணை கேட்டேன் நான், எப்படிம்மா மாப்பிள்ளை வேணும்? சொல்லுது, ஆண்டவர் மேலே முழு விசுவாசம் உள்ள ஒரு பையன் இருந்தால் எனக்கு போதும். யார் தெரியுமா சொல்லுது? பயங்கரமான விக்கிரக ஆராதனை செய்கிற பெற்றோருக்கு பிறந்த பிள்ளை. இன்றைக்கும் அதே வீட்டில் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற வீட்டில் இருக்கிற பிள்ளை சொல்கிறா, ஒரு கிறிஸ்துவ பையன் எனக்கு வேணும். உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஏன் அந்த வைராக்கியம் வரல? ஒரு இந்து பொண்ணுக்கு இருக்குதியா வைராக்கியம், ஆண்டோடைய பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், உனக்கு ஏன் அந்த வைராக்கியம் இல்லை? பையன் வெள்ளையா இருக்கிறான்னு சொல்லியா? பையன் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லியா? பொண்ணு அழகா இருக்குதுன்னு சொல்லியா? இது கடைசி வரைக்கும் உன் கூட வராது. ஆண்டவர் மட்டும்தான் வருவார் உன் கூட. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலந்திருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தரை துக்கப்படுத்தின வாழ்க்கை முழுசும் உனக்கு துக்கமாயிடும். கர்த்தரை வேதனைப்படுத்தின வாழ்க்கை முழுசும் துக்கமாயிடும். நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்று பாரு. கர்த்தர் உன் வாழ்க்கையை இதை விட, நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கையை விட ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதே மெப்ஸ்ல அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு, கட்டக்கரையில் இருக்கும், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொண்ணு. மதியம் 1 மணிக்கு எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு கஞ்சி புழிஞ்சு போட்டு வெங்காயம் போட்டு எடுத்துன்னு வருவா. அதனால தனியாக போய் சாப்பிடுவா. அவங்க எதிர சாப்பிட்டா அசிங்கன்னு சொல்லி அதை சாப்பிடும் போது சாப்பிட்டுட்டு எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. இந்த பொண்ணு அந்த மிஷினுக்கு அடியில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு செபிப்பாலாம். கண்ணீரோடு செபிப்பா. ஆட்கள் உருண்டு ஓடினது. எல்லாரும் அவளை கேவலமாக பேசுவாங்க. அட்டா கரையில் இருக்குது, காக்கா வந்துக்குது, கறி வண்டு வந்துக்குது, இப்படிலாம் பேசுவாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு ஆண்டவரை விடாமல் உற்சாகமாக பண்ணா. யாரும் இல்லை அந்த பொண்ணுக்கு, அவர் அனாதாவ. ஒரு நாள் அந்த கம்பெனிக்கு ஸ்விட்சர்லேருந்து ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து பையர் வந்தான். அவன் தான் ஆர்டர் கொடுக்குறவன், கோட்டீஸ்வரன், தனி ஃப்ளைட் வச்சுருக்கிறான், பயங்கர பணக்காரன். வந்தான், வந்து சுற்றி சுற்றி பார்த்தான். வாலிப பையன், அவன் நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பையன், தேவ மனுஷன். எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. மதியான சமயத்தில் இந்த பொண்ணு ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. இவன் பார்த்து கேட்குறான், யார் அந்த பொண்ணு? உடனே அந்த கம்பெனியுடைய ஓனர் மறைக்கிறாங்க. அது சும்மா வேலைக்காரது, வேலை செய்யுது, அது சும்மா ப்ரேயர் பண்ணுது, அப்படி இப்படின்னு எது மறைக்கிறாங்க. நோ, அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசினேன், வர சொல்லுங்க கேபினுக்கு. கூட்டிகிட்டு போனான். அந்த பொண்ணுக்கு படித்த பொண்ணு தான், ஆனால் பயசுக்கு பயம். அவன் கேட்டான், என்ன பண்ணிட்டு இருந்த? ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பயத்தில் எங்கள் வேலை விட்டு எடுத்துருவாங்களோன்ற பயம். ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னு ஜெபம் பண்ணேன்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணேன். சரி போ நினச்சிட்டு அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணால் யாரும் இல்லை. அந்த ஓனர், இந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணுமான்னு கேளுன்னு சொன்னான். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அடுத்த வருஷம் அந்த பொண்ணு இந்த கம்பெனிக்கு வரும்பொழுது வேலைக்காராக வரல, ஓனராக வந்தது. ஓனராக வந்தது. ஃப்ளைட்டில் வந்து, காரில் வந்து உள்ளே இறங்கி போகுது. இப்போ ஓனர் அந்த பொண்ணுக்கு சல்யூட் அடிக்கிறான். கர்த்தர் நினச்சா அவன் வாழ்க்கையை மாற்ற முடியுங்க. கர்த்தர் நினச்சா அவன் வாழ்க்கையை மாற்ற முடியும். எத்தனை பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக கல்யாணம் பண்ணிட்டு கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறாங்க. இப்பொழுது பார்க்கிற இந்த சந்தோஷம் உனக்கு நிலையல்ல. பெற்றோர்களே, பிள்ளைங்களை கர்த்தருக்கு ஏற்ற வளர்ப்பில் வளருங்க. ஆண்டவருக்குள்ள வளருங்க. அப்படியே லவ் பண்ணி தொலைச்சிங்களா, இந்த பையனை கூட்டினுவாங்க, சர்ச்சுக்கு கூட்டினுவாங்க, பொண்ணை சர்ச்சுக்கு கூட்டினுவாங்க, ஞானஸ்தானம் எடுக்க வைங்க, கல்யாணம் பண்ணுங்க. கொஞ்சமாவது கர்த்தருடைய அனுக்கிரகம் இருக்கும். உன் திருமணம் ஆலயத்திலேருந்து ஆரம்பிக்கிட்டோம். Let's start your marriage from the church, not from the Hindu temple. விக்கிரக ஆராதனைக்கு முன்பதாகவும் நீ தலை குனிஞ்சு நிற்காத. எதுக்காக கர்த்தர் இதை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றதை நான் சொல்றேன். வைராக்கியம் வேணுங்க. இல்லை நான் திருப்பி போடாத அப்போன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை நாம் திருப்பி போடாத அப்பமா இருக்கிறோமா? ஆண்டவரை தொழுது கொள்றோம். தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்குதா? வெந்து இருக்கிறேனா? அப்படி இல்லைண்ணா, ஆண்டவரே இந்த புது வருஷத்துல என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நான் எல்லா இடத்துலையும் உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே.
வேலை செய்கிற இடத்துல அநியாயமாக நான் யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது ஆண்டவரே, அநியாயமாக காசு வாங்கக்கூடாது. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நோபல்னு சொல்லி, நான் ஏன் பேரே சொல்கிறேன்னா பாதிக்கப்பட்டதுனால சொல்கிறேன். எங்கள் பாப்பா கால் ட்விஸ்டாக இருந்ததுனால அங்கே போனோம். நம்ம டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணார், ஆளை காணுமே, அவர் ரெக்கமெண்ட் பண்ணார், அதனால் போனோம். ஒரே ஒரு மாவு கட்டு போட்டு 9,000 ரூபாய் வாங்கிட்டான் அந்த ஆள், கிறிஸ்தவர். ஒரே ஒரு மாவு கட்டு போட்டு 9,000. நான் ரொம்ப ஆசீர்வதிச்சுட்டு வந்தேன் அவரை. எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. ஒரு இந்து மனுஷன் செந்தில்குமார் நாங்கள் இருக்கிறார், அவர்கிட்ட 2வது முறை போனோம். அது கோயில் மாதிரியே இருக்குது உள்ளே. நீங்கள் போய் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செந்தில்குமார் உள்ள ஃபுல்லாக விக்கிரகம், அப்படியே இந்து டெம்பிள் மாதிரியே இருக்குது. அவர்கிட்ட போனோம். இதெல்லாம் வேணாங்க, எல்லாத்தையும் பிரித்து போட்டு ஒரு பேண்டர் கட்டி 1,500 ரூபா வாங்கி அனுப்பிச்சி விட்டார். ஒரு இந்து மனுஷன் நியாயமாக இருக்கிறான், கிறிஸ்துவ மனுஷன் அநியாயமாக இருக்கிறான். நீங்களும் நானும் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற அந்த பயத்தோடு இருப்போம். திருப்பி போட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணுங்க. சபையில் ஒரு அனுபவம், வெளியில் ஒரு அனுபவம் இல்லை. 2 இடத்துலையும் கர்த்தர் என்னை பார்க்கிறார். நான் 2 இடத்துலையும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன் என்கிற ஒரு அனுபவத்தோடு நாம் வருவோம். கர்த்தர் நிச்சயமாய் உன்னையும் உன் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நான் திருப்பி போடாத அப்பமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. 2 பக்கமும் வெந்த அனுபவம் எனக்கு வரணும் ஆண்டவரே. 2 பக்கமும் வெந்த அனுபவம் எனக்கு வரணும் ஆண்டவரே. மகனே, உன் நெஞ்ச எனக்கு தாராயோ. அகத்தின் அழுக்கை எல்லாம் தொடைங்க ஆண்டவரே. எங்க உள்ளத்துல இருக்கிற அழுக்கின் அகத்தை எல்லாம் தொடைங்க ஆண்டவரே. சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ. மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ. திவ்ய வாழ்வை தருவேன் இது பாராயோ. திவ்ய வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே. பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ. மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. ஆமா ஆண்டவரே, அகத்தின் அழுக்கை எல்லாம் மாற்றி திருப்பி போட்ட ஒரு அப்பமா நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொன்னீரே. இந்த நாளிலையும் நாங்கள் திருப்பி போடாத அப்பமா இருந்தாலும் நீர் எங்களை மறவாத ஆண்டவராக இருக்கிறீர். இந்த நாளில் எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் அகத்தின் அசுத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். இந்த புது வருஷம் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமான ஒரு ஆண்டாக இருக்க, பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.